அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்ஏல இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் டெய்லி பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா, எம்எஸ்எம்இ ரிலேட்டடா ஒரு பொதுவான ஜெனரலிஸ்டிக்கான ஒரு ஆர்டிகிள தான் நம்ம பார்க்க போறோம். சிறு, குறு, நடுத்தர தொழில்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். எம்எஸ்எம்இ மைக்ரோ, ஸ்மால், மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த எம்எஸ்எம்இ செக்டார் பார்த்தோம்னா, இந்தியாவோட தொழில் துறையில பார்த்தோம்னா ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. அதாவது 45% உற்பத்தி துறையிலையும், அதே மாரி பார்த்தோம்னா, இந்தியாவுடைய ஏற்றுமதியில 40% இவங்களுடைய பங்கு இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 11 கோடிக்கும் மேற்பட்ட பணியாளர்களுக்கு இவங்க வேலை வழங்கிட்டு இருக்காங்க. இந்த சிறு நடுத்தர அளவிலான தொழில்கள் பார்த்தோம்னா நமக்கு கிராமப்புறங்கள்ல அதிகமாக காணப்படுது. எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரியோட டேட்டா படி பாக்குறப்ப இந்தியாவில சுமார் 6.3 கோடி குறு சிறு நடுத்தர தொழில்கள் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இவற்றில் பார்த்தோம்னா 3.5 லட்சம் சிறு தொழில்கள், மத்தபடி பார்த்தோம்னா 60,000 நடுத்தர தொழில்கள் உள்ளதாக நமக்கு யாரு சொல்றாங்க? எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி நமக்கு சொல்றாங்க. தேசிய மாதிரி ஆய்வின்படி, ஓகேங்களா, நேஷனல் சாம்பிள் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? சோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதிகமான இந்த எம்எஸ்எம்இ செக்டார்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே கிராமப்புறங்கள்ல அதிகமாக காணப்படுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. குறிப்பா பார்த்தோம்னா விவசாயம் தொடர்பான நடைமுறைகள், கைவினை பொருள்கள், சிறிய அளவிலான உற்பத்தி தொழில்களில் ஈடுபட்டுள்ள சிறு நிறுவனங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகர்ப்புறங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சேவை, சர்வீஸ் செக்டார், ஐடி செக்டார், அடுத்தது மேனுபேக்சரிங் செக்டார், தகவல் தொழில்நுட்பம், இந்த மாதிரியான அளவிலான வேலைகளை இவங்க செய்யறாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரியா? சோ எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரியோட 2021ஆம் ஆண்டு அறிக்கையின்படி பாக்குறப்ப இந்த எம்எஸ்எம்இ செக்டார்ல இருக்கக்கூடிய 51% ஆஃப் த எம்எஸ்எம்இஸ் எங்க இருக்கு அப்படின்னா கிராமப்புறங்கள்ல இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அவங்க கிராமப்புறங்கள் சார்ந்த தொழில்களை ஊக்குவிக்கிறதாகவும் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, கைவினை பொருட்கள், விவசாயம், உணவுப் பொருள் உற்பத்தி, இந்த மாதிரியான தொழில்கள்ல அவங்க ஈடுபடுறாங்க. மீதம் இருக்கக்கூடிய 49% பார்த்தோம்னா நகர்ப்புறங்கள்ல இருக்காங்க. நகர்ப்புறங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பொறியியல் தொழில்கள், தகவல் தொழில்நுட்ப சேவைகள், இதுல ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா, சோ சமூக மாற்றத்துக்கு பங்களிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, நமக்கு முக்கியமான எம்எஸ்எம்இயோட முக்கியமான ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாலின சமத்துவத்தை ஊக்குவிப்பது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை ப்ரொமோட் பண்றதுல எம்எஸ்எம்இ செக்டாரோட ரோல் ரொம்ப பெரிய ரோல். ஓகேங்களா, எம்எஸ்எம்இ செக்டார்ல பார்த்தோம்னா நமக்கு நம்பர் ஆஃப் விமன் ஹெட்டட் எம்எஸ்எம்இஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. பெண்கள் தலைமை தாங்குற எம்எஸ்எம்இஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. பெண்கள் அதிகமாக வேலை செய்யக்கூடிய எம்எஸ்எம்இஸ் அப்படிங்கிறதும் அதிகமா இருக்கு. பெண்கள் விருப்பப்பட்டு வேலை செய்யக்கூடிய இடமாகவும் இந்த எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது இருக்கு. சோ பெண்களுடைய பங்கேற்பு அப்படிங்கிறது பார்த்தோம்னா 20-30% மேற்பட்டு இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அதே மாதிரி பார்த்தோம்னா பல்வேறு துறைகள்ல இவங்களுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. உற்பத்தியிலும் சரி, ஏற்றுமதியிலும் சரி, வேலை வாய்ப்பு உருவாக்கத்திலும் சரி, எல்லா இடத்துலயுமே ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஆடை தயாரிப்பு, பட்டு, நெசவு கருவி தயாரிப்பு, ஒப்பனை பொருள் உற்பத்தி போன்றவை இதில் முக்கியமானவை அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்திருக்காங்க. இதுல எல்லாம் இவங்களுடைய முக்கியமான பங்கு இருக்கு அப்படிங்கறத நமக்கு சொல்ல வராங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா பொதுவாகவே இந்தியாவில தயாரிக்கக்கூடிய இந்த கைவினை பொருட்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா உலக அளவுல ஒரு மதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். அந்த மாதிரியான கைவினை பொருட்களை இந்தியாவில உற்பத்தி பண்ணி அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றதுல இந்த எம்எஸ்எம்இ செக்டார் ரொம்ப பெரிய ரோல பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா ஃபுட் ப்ராசஸிங், இந்த உணவு பதப்படுத்துதல் அப்படிங்கிற தொழில், இந்த ஒரு எம்எஸ்எம்இ செக்டார்ல பொறுத்த வரைக்கும் ஃபுட் ப்ராசஸிங்ல தமிழ்நாடு ரொம்ப டாப்பான ஒரு ஸ்டேட்டாவும் இருக்காங்க. பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த கடலை உருண்டைகள், பலரசம், மிளகு, மசாலா வகைகள் போன்ற பண்டங்கள் அதிக அளவுல தயாரிக்கப்படுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஃபுட் ப்ராசஸிங்கையும் தாண்டி பார்த்தோம்னா நமக்கு பொறியியல் கருவிகள், உலோக கருவிகள், ஆட்டோ உதிரி பாகங்கள், மின்னணு பொருட்கள், ரசாயன பொருட்கள், இவற்றையும் பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ தயாரிக்குது. அதாவது இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும், உதிரி பாகங்கள் இதெல்லாமே தயாரிக்கிறாங்க இல்லையா, இதெல்லாமே பார்த்தோம்னா நமக்கு ஒரு பெரிய தொழிற்சாலை இருக்கு அப்படின்னா அந்த தொழிற்சாலைக்கு தேவையான பாகங்களை தயாரிக்கிறதுல இந்த எம்எஸ்எம்இ செக்டாரோட ரோல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ரோல் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, சோ நமக்கு இந்த உதிரி பாகங்கள் தயாரிப்பு அப்படிங்கிறது எம்எஸ்எம்இயோட பெரிய இம்பார்ட்டன்ஸ் தான். சரிங்களா, தமிழ்நாட்டினுடைய நிலவரத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அளவுல தொழில்நுட்பத்துல வளர்ந்த மாநிலமாக தமிழ்நாடு அப்படிங்கிறது இருக்கு. தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா எம்எஸ்எம்இ செக்டாரோட ரோல் ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதிகமான வேலை வாய்ப்புகளையும் உருவாக்குறாங்க. அதே மாதிரி மாநிலத்தோட ஏற்றுமதியில ஒரு முக்கிய பங்காற்றவும் செய்யறாங்க. ஓகேங்களா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட சிறு தொழில் நிறுவனங்கள் இருக்காங்க. நம்மளுடைய உற்பத்தியில பார்த்தோம்னா 40% பங்கு அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கு. சரிங்களா, கார் உற்பத்தி, அதனுடைய உதிரி பாகங்கள், துணி, தோல் பொருட்கள், உணவுப் பொருள் பதப்படுத்துதல், இந்த உணவுப் பொருள் பதப்படுத்துதல் ஃபுட் ப்ராசஸிங் செக்டார்ல
தமிழ்நாடு வந்து ரொம்ப பெரிய ஒரு இடத்துல தான் இருக்காங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தோம்னா, தமிழ்நாடோட ஏற்றுமதி ஆண்டுதோறும் பார்த்தோம்னா 25,00,000 கோடியாக இருக்கு. அதுல முக்கிய பங்கு யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 40% எம்எஸ்எம்இ செக்டார் ஒரு பெரிய ரோல ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதே வேளையில பார்த்தோம்னா, முதலீடுகளின் பற்றாக்குறை, தொழில்நுட்பம், ஒழுங்குமுறை, அடித்தள பிரச்சனைகள், மனிதவள சவால்கள் என இந்த தொழில் துறைகள் பல்வேறு சவால்களை எதிர்கொள்கின்றன. சோ எம்எஸ்எம்இ செக்டார் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணாலுமே, அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் எந்த செக்டார்னு எடுத்தாலுமே அதுக்கு ஒரு சேலஞ்சஸ் இருக்கும். இன்வெஸ்ட்மென்ட் சேலஞ்சஸ் இருக்கு, டெக்னாலஜிக்கல் சேலஞ்சஸ் இருக்கு, ரெகுலேஷன் சேலஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா, பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறதும் அதிகமா இருக்கு. அண்ட் தென் ஹியூமன் ரிசோர்சஸ் ஓகேங்களா? எம்எஸ்எம்இ செக்டாருக்கு தேவைப்படக்கூடிய ஸ்கில் இல்ல ஹியூமன் ரிசோர்சஸ் அவைலபிலிட்டி இல்லாம இருக்கிறதுமே ஒரு சவாலாக தான் நமக்கு இருக்கு. சரிங்களா? சோ இந்த மாதிரியான சிக்கல்களுக்கு தீர்வு கண்டுட்டோம் அப்படின்னா, நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியில இந்த எம்எஸ்எம்இ செக்டாரோட ரோல் இன்னமும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல்ல கொடுத்திருக்காங்க. ஒரு பொதுவான கண்ணோட்டத்திலே எழுதப்பட்ட ஒரு கட்டுரை தான். சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா, நமக்கு அன்னபூர்ணா தேவி இந்தியாவுடைய குழந்தைகள் மற்றும் பெண்கள் அமைச்சர் பார்த்தோம்னா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பார்த்தோம்னா இந்தியாவுல புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்தை விட்டு நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. அதை பத்தியும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 5ல் ஒரு பெண் குழந்தைக்கு பார்த்தோம்னா 18 வயது நிறைவதற்கு முன்பாகவே பார்த்தோம்னா திருமணம் அப்படிங்கிறது நடக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 18 வயது அப்படிங்கிறது 18 வயதுக்கு உட்பட்டு இருக்கிறவங்கள நம்ம குழந்தைகள் அப்படின்னு சொல்றோம். 18 வயதுக்கு உட்பட்டு யாருக்காவது திருமணம் நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை திருமணம் நடக்கிறதாக நம்ம சொல்றோம். அந்த வகையில இந்தியால 5ல் ஒரு பெண் குழந்தைக்கு பார்த்தோம்னா 18 வயது நிரம்புவதற்கு முன்பாகவே திருமணம் அப்படிங்கிறது நடக்குது. அதுதான் நம்மளுடைய அமைச்சர் அவர்களும் சொல்லியிருப்பாங்க. இந்தியா சந்திக்கக்கூடிய சவால்கள்ல மிகப்பெரிய சவால்கள்ல ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை திருமணங்களை தடுக்கிறது தான் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. 2023ஆம் ஆண்டில் மட்டுமே பாக்குறப்ப 2 லட்சம் குழந்தை திருமணங்கள் இந்தியாவுல நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. குழந்தை திருமணம் அப்படிங்கிறது இந்தியாவுல சட்டப்படி கிரிமினல் குற்றம் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட இந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நிகழ்ந்துட்டே தான் இருக்கு. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. வறுமை, வேலை வாய்ப்பின்மை, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பின்றி இருக்கிறது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலுமே இந்தியாவுல 2 லட்சம் குழந்தை திருமணங்கள் அப்படிங்கிறது ஏத்துக்க முடியாத ஒரு எண்ணிக்கையாக இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதனால மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பால் விவாக் முக்து பாரத் அபியான் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது சைல்டு மேரேஜ் ஃப்ரீ இந்தியா, குழந்தை திருமணம் இல்லாத இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்தின்படி பாக்குறப்ப 2029ஆம் ஆண்டுக்குள்ள குழந்தை திருமணங்களின் விகிதம் அப்படிங்கறத 5%க்கும் குறைவாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய இலக்காக இருக்கு. இந்த இலக்கை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ரெடியூசிங் சைல்டு மேரேஜஸ் பை பிலோ 5% within 2029 அப்படிங்கிறது. ஓகேங்களா? ரெடியூசிங் சைல்டு மேரேஜஸ் பிலோ 5% பை 2029 அப்படிங்கறதா இந்த டார்கெட். சரிங்களா? சோ இந்த திட்டத்தின் படி பாக்குறப்ப இந்த ஒரு இலக்கை எல்லா மாநிலங்களும் எல்லா யூனியன் பிரதேசங்களும் அடையணும் அப்படிங்கறத மத்திய அரசாங்கம் திட்டவட்டமா சொல்லியிருக்கிறாங்க. அதுலயும் பார்த்தோம்னா குழந்தை திருமணங்கள் மிக அதிகமாக நடைபெறக்கூடிய 7 மாவட்டங்கள்ல குறிப்பிட்டு இந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. மேற்கு வங்காளம், பீகார், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், திரிபுரா, அசாம், ஆந்திர பிரதேசம் என 7 மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய 500 மாவட்டங்கள்ல இந்த திட்டம் ரொம்ப தீவிரமாக செயல்படுத்தப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்தியாவுல ஒரு தனியார் நிறுவனம் எடுத்த ஆய்வின்படி பாக்குறப்ப இந்தியாவுல ஒவ்வொரு நிமிஷத்துக்குமே பார்த்தோம்னா 3 சிறுமிகளுக்கு வந்து குழந்தை திருமணம் நடப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தோம்னா உலக அளவுல தெற்காசியாவிலதான் 47% குழந்தை திருமணங்கள் நடக்குது. இந்த 47%ஐயும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவிலதான் 34% குழந்தை திருமணங்கள் அப்படிங்கிறது நடந்துட்டே இருக்கு. குழந்தை திருமணத்தை தடுக்கிறதுக்காகவே இந்திய அரசாங்கம் சைல்டு மேரேஜ் ஆக்ட், குழந்தை திருமண தடை சட்டம் அப்படிங்கிறது 2006ஆம் ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சட்டத்தின்படி பாக்குறப்ப குழந்தை திருமணத்தை நடத்துபவர்கள், அதற்கான திட்டத்தை போடுறவங்க, இந்த திருமண சடங்குகளை செய்யறவங்க இவங்க எல்லாருக்குமே பார்த்தோம்னா 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனை அல்லது 1 லட்சம் ரூபாய் அபராதம் இல்ல ஒரு சில தருணங்கள்ல 2மே சேர்த்து கூட விதிக்கப்படும். இந்த சட்டம் இருந்தாலுமே நமக்கு வந்து குழந்தை திருமணங்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைந்த பாடில்லை. 2023ல பார்த்தோம்னா 2 லட்சம் குழந்தை திருமணங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமான ஒரு நம்பர் தான். சரிங்களா? அதுவுமே பார்த்தோம்னா கிராமப்புறங்கள்ல தான் அதிகமான இந்த குழந்தை திருமணங்கள் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. 27%. நகர்ப்புறங்கள்ல பார்த்தோம்னா 15% நடக்கிறதாக சொல்லியிருக்காங்க. குழந்தை திருமணங்கள் அப்படின்னு பாக்குறப்ப நமக்கு எண்ணிக்கை குழந்தை திருமணம் அப்படிங்கிறத கம்மி பண்ண ஒரு மாநிலமாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அசாம் மாநிலம் இருக்காங்க.
அதிகமான குழந்தை திருமணம் நடக்கக்கூடிய மாநிலமாக ஒரு காலகட்டத்துல அறியப்பட்ட அசாம், இப்போ அதிகமான குழந்தை திருமணங்கள கம்மி பண்ண மாநிலமாகவும் யார் இருக்காங்கன்னா, அசாம் தான் இருக்காங்க. அந்த தரவுகள தான் நமக்கு குடுத்திருக்காங்க. இதற்கிடையில பார்த்தோம்னா, நமக்கு ஜெயா ஜெட்லி அப்படிங்கிற ஆணையம். ஓகேங்களா? சோ இந்த ஜெயா ஜெட்லி ஆணையம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, குழந்தைகளின் திருமண வயது அப்படிங்கிறத 18லிருந்து 21ஆக உயர்த்தணும் அப்படிங்கிறத ஒரு பரிந்துரையா குடுத்திருப்பாங்க. இந்த பரிந்துரையின் அடிப்படையில மத்திய அரசாங்கம் ஒரு மசோதா கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மசோதா பாராளுமன்ற நிலைக்குழு மத்தியில விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டுச்சு. அதன் பிறகு அந்த மசோதா என்ன ஆச்சு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியாது. சரிங்களா? ஆனா அதன் பிறகு ஹிமாச்சல பிரதேச அரசாங்கம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய சட்டப்பேரவையில குழந்தைகளுக்கான திருமண வயது அப்படிங்கிறத 18லிருந்து 21ஆக உயர்த்தி சட்டம் கொண்டு வந்த முதல் மாநிலமாக ஹிமாச்சல பிரதேசம் இருக்காங்க. இதே மாதிரியான சட்டங்கள எல்லா மாநிலங்களும் கொண்டு வந்து மத்திய அளவிலும் கொண்டு வந்தா குழந்தை திருமணங்கள இன்னும் நம்மளால கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல இந்த ஒரு கட்டுரையை எழுதியிருக்காங்க. சரியா? சோ இன்னைக்கு 2 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் பார்த்திருக்கோம். 2யும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நன்றி.